நன்மையா எஜுகேஷன் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாளேடுகளான தி இந்து தமிழ் நாளிதழ் மற்றும் தினமணி நாளிதழ் ஆகியவற்றிலிருந்து எடுக்கப்பட்ட செய்தி குறிப்புகளை நம்ம டிஎன்பிசி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தொடர்ச்சியாக பார்க்க போகிறோம். முதலாவதாக மாநில செய்திகளில் பார்த்தீங்கன்னா, பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் மேற்கூரைக்காக பார்த்தீங்கன்னா மாநில அரசுடைய பங்கு பார்த்தீங்கன்னா 1,20,000 உயர்வு செய்யப்பட்டிருக்கு. அது குறித்தா பார்க்க போகிறோம். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா முதலாக இந்திரா ஆவாஸ் யோஜனா அப்படின்னு அறியப்பட்டிருக்குது. இது எதற்கு கீழே இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர் ரோஜ்கர் யோஜனா திட்டத்தின் கீழே இருந்துச்சு. இந்த ஜவஹர் ரோஜ்கர் திட்டம் எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1989ஆம் ஆண்டு. பின்னர் பார்த்தீங்கன்னா 1996ஆம் ஆண்டில் இந்த இந்திரா ஆவாஸ் யோஜனா தனித்து செயல்பட தொடங்கியிருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தற்போது பார்த்தீங்கன்னா பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா அப்படின்னு அழைக்கப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா 1/4/2016 அன்று அதற்குடைய பேர் மாற்றப்பட்டிருக்குது. இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பலவீனமானவர்களுக்கு மலிவு விலையில் வீடுகளை கொண்டு வருவதற்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த திட்டம். இது மேலும் பார்த்தீங்கன்னா நாடு சுதந்திரம் அடைந்து 75வது சுதந்திர தினத்தை கொண்டாடும் போது, அதாவது 2022ஆம் ஆண்டுக்குள் பார்த்தீங்கன்னா 2.95 லட்சம் கோடி வீடுகள் ஒப்படைக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மத்திய மாநில அரசுகளின் பங்களிப்பு இதில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60:40 அப்படிங்கிற அளவில் இருக்கும். இது வடகிழக்கு மாநிலங்களுக்கு தனியாக பொருந்தும். அதாவது பார்த்தீங்கன்னா 90:10 அப்படிங்கிற அளவில் இருக்கும். இது ஹிமாலய மாநிலங்களுக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பிரதமரின் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ஒரு வீட்டுக்கான அலகு தொகை பார்த்தீங்கன்னா 1,20,000 இருக்குது. இதில் மத்திய அரசின் பங்கு தொகை பார்த்தீங்கன்னா 60%, அதாவது 72,000 ரூபாய். மாநில அரசின் பங்கு தொகை பார்த்தீங்கன்னா 40%, 48,000 ரூபாய் ஆகும். இத்துடன் பார்த்தீங்கன்னா காங்கிரீட் கூரை அமைப்பதற்காக தமிழக அரசு கூடுதல் நிதியாக 50,000 ஒவ்வொரு வீட்டுக்கும் அளித்து வருகிறது அப்படிங்கிறது நம்முடைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவிச்சிருக்காங்க. செய்திகளில் பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் உயரிய விருதை நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. அது குறித்தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க இராணுவத்தில் மிகச்சிறப்பாக பணியாற்றும் தளபதிகளுக்கு லெஜியன் ஆஃப் மெரிட் அப்படிங்கிற உயரிய விருது வழங்கிட்டு இருக்காங்க. இந்த விருது பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் உலகப் போர் நடந்துட்டு இருக்க டயத்தில் ஏற்படுத்தியிருக்காங்க. இந்த விருது அமெரிக்க இராணுவ தளபதிகளுக்கு மட்டுமல்லாமல் அமெரிக்காவோட நட்பு நாடுகளின் தலைவர்கள் மற்றும் தளபதிகளுக்கும் இந்த உயரிய விருது வழங்குறாங்க. இதை இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பை அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் 21/12/2020 அன்று வெளியிட்டிருக்காங்க. இந்த விருது மோடி அவர்களுடைய சார்பாக அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் தரன்சித் சாந்தனு அப்படிங்கிறவங்க அந்த விருதை பெற்றிருக்காங்க. இந்த அமெரிக்கா இந்தியா இடையிலான பாதுகாப்பு ஒத்துழைப்பு மேம்படுத்தியதற்காக பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த விருதை நம்முடைய இந்திய தூதர்கிட்ட யார் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ராபர்ட் ஓ பிரைன் அப்படிங்கிறவங்க. பார்த்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டில் காற்று மாசுபாட்டால் மட்டும் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் இந்தியர்கள் உயிரிழந்ததாக ஆய்வறிக்கையில் தெரிவிச்சிருக்காங்க. அது குறித்தா பார்க்க போகிறோம். இந்த ஆய்வறிக்கையை யார் வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் பல்வேறு அமைப்புகளுடன் இணைந்து இந்த ஆராய்ச்சியை மேற்கொண்டிருக்குது. அந்த ஆய்வறிக்கை பார்த்தீங்கன்னா தி லேண்ட்செட் அப்படிங்கிற மருத்துவ ஆய்விதழில் வெளியிட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த 2019ஆம் ஆண்டில் காற்று மாசுபாட்டால் மட்டும் பார்த்தீங்கன்னா 17 லட்சம் இந்தியர்கள் உயிரிழந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. இது நாட்டில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உயிரிழப்புகளில் சுமார் 18% ஆகும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. இதனால் நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.6 லட்சம் கோடி அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. அதாவது 1990 2019 வரைக்கும் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 115% அதிகரிச்சிருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. பொருளாதார ரீதியாக வட மாநிலங்கள் இழப்பை சந்திப்பதில் உத்தரப்பிரதேசம் இந்த முதலிடத்துல பீகார் 2வது இடத்துலையும் இருக்குது. நாட்டு மக்கள் மருத்துவத்துக்காக செலவிடுவதில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 3.8% இருப்பதாகவும் இந்த லேண்ட்செட் மருத்துவ ஆய்வு இதில் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகம் அதனுடைய 100ஆண்டு விழா நேற்று கொண்டாடிருக்காங்க. அது குறித்தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தின் 100ஆண்டு விழா 22/12/2020 அதாவது நேற்று கொண்டாடிருக்காங்க. இதில் சிறப்பு விருந்தினராக யார் கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1964ஆம் ஆண்டுக்கு பிறகு அங்கே எந்த ஒரு
எந்த ஒரு பிரதமரும் வந்து அங்கே பல்கலைக்கழகத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளில் வந்து பங்கு பெறலை. இப்போ வந்து தற்போது வந்து 2020ஆம் ஆண்டு இந்த நூற்றாண்டு விழாவில் வந்து நம்முடைய மோடி அவர்கள் வந்து கலந்துட்டு இருக்காங்க. இதனுடைய சிறப்பாக இந்த நூற்றாண்டு விழாவை சிறப்பிக்கும் வகையில் பார்த்தீங்கன்னா தபால் தலையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதில் நம்முடைய மோடி வந்து உரையாற்றும் போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழகத்தில் உருது, அரபி மொழி, பாரசீகம் மொழிகளில் வந்து இஸ்லாமிய இலக்கியங்கள் குறித்து செய்யப்படும் ஆய்வுகள் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த உலகோடு இந்திய கலாச்சாரம் கொண்டுள்ள உறவுகளுக்கு வந்து உத்வேகம் பாய்ச்சுவது போல் இருக்கிறது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசிய பொருளாதார குழு துணை இயக்குனராக பரத் ராமமூர்த்தி அப்படிங்கிறவங்க வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்க தேசிய பொருளாதார குழுவின் வந்து துணை இயக்குனராக தமிழ்நாட்டை வந்து பூர்வீகமாக கொண்ட பரத் ராமமூர்த்தி அப்படிங்கிறவங்களை வந்து அமெரிக்க அதிபராக தேர்வு செய்யப்பட்டிருக்க ஜோ பைடன் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. இந்த தேசிய பொருளாதார குழுவினுடைய முக்கியமான பணி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்நாட்டு மற்றும் வெளிநாடுகளுடனான பொருளாதார கொள்கைகளை வகுக்க வந்து ஆலோசனைகளை வந்து அளிக்கக்கூடியது. அதில் தான் வந்து அந்த குழுவில் தான் வந்து இந்த பரத் ராமமூர்த்தி அப்படிங்கிறவங்கள வந்து துணை இயக்குனராக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த அமெரிக்க அதிபராக ஜோ பைடன் தேர்வு செய்யப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய நிர்வாகத்தில் வந்து இந்தியாவை வந்து பூர்வீகமாக கொண்ட 6 பேருக்கு வந்து முக்கிய பொறுப்புகள் வந்து அளிக்கப்பட்டிருக்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது. விளையாட்டு செய்திகளில் பார்த்தீங்கன்னா, டென்னிஸ் போட்டிக்கான ஏடிபி விருதுகள் வந்து அறிவிச்சிருக்காங்க. அது குறித்து தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நடப்பாண்டில் ஆடவர் ஒற்றையர் தரவரிசையில் வந்து முதலிடத்துடன் வந்து ஜோகோவிச் அப்படிங்கிறவங்க வந்து நிறைவு செஞ்சுருக்காங்க. இதில் வந்து முதல் நிலை விருது, வீரர் விருது அப்படிங்கிறதையும் வந்து அவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஓராண்டின் இறுதியில் வந்து முதல் நிலை வீரராக ஜோகோவிச் இடம் பிடித்தது வந்து இது வந்து 6வது முறை அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, கடந்த 1998ஆம் ஆண்டு அமெரிக்க வீரர் பீட் சாம்ப்ராஸ் எட்டிய சாதனை வந்து இப்போ வந்து ஜோகோவிச் சமன் செஞ்சிருக்காரு. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஸ்டெஃபான் எட்பர்க் அப்படிங்கிற சிறந்த விளையாட்டு வீரர் விருதுக்கான விருதை வந்து நடாலுக்கு வந்து தொடர்ந்து 3வது முறையாக வழங்கியிருக்காங்க. இது வந்து அவர் வாங்கக்கூடிய 4வது ஸ்டெஃபான் எட்பர்க் அப்படிங்கிறவருடைய விருது. இது போக பார்த்தீங்கன்னா, ரசிகர்களின் விருப்பத்திற்குரிய ஒற்றையர் பிரிவு வீரர் விருது யாருக்கு வந்து வழங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 18வது முறையாக வந்து ஃபெடரருக்கு வந்து வழங்கியிருக்காங்க. இதே மாதிரி இரட்டையர் பிரிவில் பிரிட்டனின் ஜேமி முரே, நில் ஸ்குப்ஸ்கி இணை ரசிகர்களின் விருப்பமான வீரர்கள் விருதை வந்து வென்றிருக்குது. இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து 15 ஆண்டுகள் வந்து இந்த விருதை வென்று வந்த அமெரிக்காவின் பாப் பிரைன், மைக் பிரைன் அவர்களுடைய வெற்றி நடைக்கு வந்து இவங்க வந்து முற்றுப்புள்ளி வச்சிருக்காங்க. பிரிவில் பார்த்தீங்கன்னா, முதலிடத்தில் நீடிக்கக்கூடிய அமெரிக்க ஓப்பன் சாம்பியனான குரேஷியாவின் மெட் பாவிச், பிரேசிலின் பருனோ சோர்ஸ் அப்படிங்கிற ஜோடி வந்து இரட்டையர் பிரிவில் வந்து முதல் நிலை வீரர்கள் விருதை வந்து வாங்கியிருக்காங்க. சிறந்த மீண்டு வந்த வீரர் விருதை வந்து யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கனடாவின் வாசக் போஸ்பிளுக்கம் அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க. ஆண்டின் வந்து மிகவும் மேம்பட்ட வீரர் விருதை வந்து பார்த்தீங்கன்னா யார் வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாவின் ஆண்ட்ரே ருபேலே அப்படிங்கிறவங்க வந்து வாங்கியிருக்காங்க. அமெரிக்க வீரரான பிரான்சஸ் டியாஃபரே ஆர்த்தர் ஆஷி அப்படிங்கிறவங்க வந்து மனித நேயத்துக்கான விருதை வந்து வாங்கியிருக்காங்க.